ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளீன் ஈட்டிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நான் 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 3/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. கசகசா சேர்க்கறதுனால நெஞ்சு எரிச்சல், டைஜஸ்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே மல்லித்தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் தரன்னு இருக்கும், அதனால் நம்ம இதையும் சேர்த்து ஒன்றா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயத்தை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். மல்லி புதினா கொஞ்சம், நம்ம அரைச்ச மசாலா, 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். குக்கர்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு நான் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் ஒரு பட்டையும் ஒரு ஏலக்காவும் தாளிச்சுக்கலாம். அது கூட நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க 100 கிராம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பல்லாரி எடுத்துக்கலாம். அது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் அது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா மசிஞ்சு வேக வரட்டும். நல்லா மசிய வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். பச்சை வாசனை போகாமல் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். மசாலா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட கலந்து 1 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் இதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கோழிக்கறியோட உருளைக்கிழங்கும் சேர்த்து போட போகிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து கோழிக்கறி குழம்பு வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கூடையும் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்.
சப்பாத்தி, புரோட்டா, ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைம் அது ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.